திருத்தணியில் மர்ம காய்ச்சலுக்கு ஒரே நாளில் 2 பேர் உயிரிழந்ததால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடந்த 3 நாட்களாக மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கட்டட தொழிலாளி பரதன் நேற்று திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதேபோல் தெக்கலூரைச் சேர்ந்த 3 வயது சிறுவன் உதயா மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் உதயாவும் உடல்நிலை மோசமாகி சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். இதன் மூலம் திருத்தணி நகராட்சியில் மர்ம காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இதனால் மர்ம காய்ச்சல் டெங்குவாக இருக்கும் என்ற அச்சத்தில் மக்கள் பீதியடைந்துள்ளனர். மர்ம காய்ச்சலை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே சேலம் மாவட்டம் செட்டிப்பட்டியைச் சேர்ந்த மீன்பிடி தொழிலாளி திருமால் கடந்த 10 நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி திருமால் இன்று காலை உயிரிழந்தார்.